ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சுட சுட சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், புதினா கொத்தமல்லி, வெங்காயம் தக்காளி நீல வாக்குல அரிஞ்சது, பச்சை மிளகாய், சிக்கன் 1/4 கிலோ, ஹோல் ஸ்பைசஸ். குக்கர்ல நெய் தாராளமா விட்டுட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு மெயினே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதோட தக்காளியை நல்லா சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோம்னா கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடும். அதோட புதினாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிக்கனை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான அவுட்புட் வரணும்னா எல்லாமே நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இதோட இப்போ நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறமா சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாய் இல்லாமல் ஷாப்பில் வாங்கின ரெடிமேட் சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா வதங்கின பிறகும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு மெயினே அதோட தண்ணி அளவு தான். ஸோ பர்ஃபெக்ட் வாட்டர் மெஷர்மெண்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் பாஸ்மதி ரைஸும் கொதிச்ச உடனே விசில் போட்டு வச்சிடலாம். நான் ஒரே ஒரு விசில் தான் வைப்பேன். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் பார்த்துக்கோங்க. விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியான பிரியாணி கிடைச்சிது. உங்களுக்கும் இதே மாதிரி அவுட்புட் வேணும்னா நான் பண்ண மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி கொத்தமல்லி இலைகளை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நவ் இட்ஸ் டைம் டு சர்வ் த பிரியாணி வித் பர்ஃபெக்ட் பீஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக் பதிலாக ஆம்லேட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.